கரூர் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் திமுகவினருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே நடந்து வரும் மோதல்கள் உண்மையிலேயே விசித்திரமாக இருக்கிறது. தமிழக அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களுக்கும் அரசியல் நிபுணர்களுக்குமே புதியதாக இருக்கிறது. திமுக இதுவரை தான் சந்திக்காத புதுமையான எதிரியை சந்தித்துள்ளது. மற்ற கட்சிகளைப் போல தாவேக எளிதாக சமாளிக்க முடியாத அளவிற்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் காரணத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். கரூரில் விஜய் நிகழ்ச்சியில் நடந்த சம்பவம் தமிழ்நாட்டை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆடிப்போக வைத்துள்ளது. அதற்கு காரணம், ஒரு நடிகர் அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்க்க வைத்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இருந்தது என்பது இதுதான் முதல் முறை. இந்த அளவிற்கு கூட்டமாக ரசிகர்கள் அல்லது கட்சி தொண்டர்கள் ஒரு தலைவனை பார்க்க வந்து இருந்தது இதுவே முதல் முறை. நடிகர் விஜய் தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கிறார். 2000ற்கு பிறகு பிறந்த பலரும் விஜய் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் பலரும் விஜய் ரசிகர்களாக இருக்கிறார்கள். அவர் மீது கண்மூடித்தனமான அன்பு வைத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவரை பார்க்கவும், அவருடன் பேசவும், புகைப்படம் எடுக்கவும் மிக மிக ஆர்வம் காட்டுகிறார்கள். விஜய் ரசிகர்கள் பக்குவமே இல்லாமல் பல்வேறு இடங்களில் நடந்து கொண்டதை பல அரசியல் கட்சிகள் கடுமையாக விமர்சிக்கின்றன. இப்பொழுது நடந்த கரூர் சம்பவத்தில் விஜய் ரசிகர்கள் திமுகவிற்கு எதிராக நடத்தும் மோதல் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. திமுக பொதுவாக அரசியல் களத்தில் இதுவரை சந்திக்காத புதுமையான எதிரியை சந்தித்துள்ளது. ஏனெனில் திமுக இதுவரையில் கொள்கை சார்ந்து, திட்டம் சார்ந்து, சித்தாந்தம் சார்ந்து மற்ற கட்சிகளுடன் மோதி கொண்டிருந்தது. ஆனால் திமுக தற்பொழுது தாவேகாவின் விஜய் ரசிகர்களுடன் அரசியலில் வித்தியாசமான சண்டையை எதிர்கொள்கிறது. விஜய் செய்தது தவறு என்று குற்றம் சாட்டிய திமுக அதனை நிரூபிக்க போராடியது. ஆனால் திமுகவிற்கு எதிராக மொத்த விஜய் ரசிகர்களும் திரண்டுள்ளனர். அதுவும் எப்படி? நடந்த சம்பவத்திற்கு திமுகவின் சதி என்று குற்றம் சாட்டி கடுமையான எதிர்வினையாற்றி வருகிறார்கள். இந்த விவகாரத்தில் திமுகவும் கடுமையான பதிலடி கொடுக்கிறது. ஆனாலும் புதியதாக வித்தியாசமான பதில்களுடன் இன்ஸ்டா இன்ஃபுளுசர்கள் தொடங்கி பல ரசிகர்கள் களம் இறங்கி திமுகவை கடுமையாக திருப்பி தாக்கி வருகிறார்கள். விஜய்க்காக அவரது ரசிகர்கள் ஆன்லைனில் நடந்து கொள்ளும் விதம் திமுகவை மட்டுமல்ல, மொத்த அரசியல் கட்சிகளுக்குமே ஷாக் தந்துள்ளது. நடப்பதையெல்லாம் பார்த்தால் மற்ற கட்சிகளைப் போல் எளிதில் சமாளிக்க முடியாத அளவிற்கு விஜய் ரசிகர்கள் நடந்து கொள்வதாக கூறப்படுகிறது. ஏனெனில் விஜய் ரசிகர்கள் ஒரு பாரம்பரிய அரசியல் கட்சியோ சித்தாந்த அடிப்படையிலான இயக்கமோ அல்ல. அவர்கள் தங்கள் நடிகர் மீது கொண்ட அளவு கடந்த தனிப்பட்ட அபிமானம் மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட அன்பின் காரணமாக ஒட்டுமொத்தமாக திரண்டுள்ளார்கள். விஜய் ரசிகர்களுடைய மோதல் என்பது கொள்கை மோதல் அல்ல, மாறாக தங்கள் தலைவனின் பிம்பத்தை தாக்க வரும் ஒரு எதிரியை உணர்ச்சி பூர்வமாக பழிவாங்கும் ஒரு மோதலாக மாறியிருக்கிறது. இதுதான் திமுகவின் வழக்கமான அரசியல் வியூகங்களுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. சமூக வலைதளங்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இவர்களின் தாக்கம் இருக்கிறது. விஜய் ரசிகர் மன்றங்களில் பெரும்பாலும் இளைஞர்கள் அதிகம் உள்ளனர். இவர்கள் சமூக வலைதளங்களில் மீம்ஸ், ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்குகள் போன்றவற்றை பயன்படுத்துவதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் அஜித் ரசிகர்களுடன் கடுமையான சண்டை போட்டுக் கொண்டிருந்தவர்கள். இப்பொழுது அதைவிட மிக மிக அதிகமாக சண்டை போடுகிறார்கள். பொதுவாக திமுக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் சில நேரங்களில் கட்சி தலைமையின் கட்டுப்பாட்டில் செயல்படுவார்கள். ஆனால் ரசிகர்கள் தங்கள் விருப்பப்படி எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துகிறார்கள். இதை அரசியல் கட்சிகளால் சட்ட ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ எளிதில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு இருக்கிறது. திமுகவின் பிரச்சாரங்களில் அல்லது அமைச்சர்களின் கருத்துகளில் ஏற்படும் சிறு பிழைகள் கூட விஜய் ரசிகர்களை உடனடியாக பெரிய அளவிலான ட்ரோல் மற்றும் மீம்ஸாக மாற்றி பரப்புவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இப்படியான சூழலில் பல்வேறு விவகாரங்கள் தொடங்கி இப்பொழுது கரூர் வரை இருக்கிறது. இது திமுகவிற்கு சவாலாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கரூர் சம்பவத்தில் பக்குவமற்ற முறையில் விஜய் ரசிகர்கள் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டுகள் உள்ளது. ஒட்டுமொத்தமாக பாரம்பரிய அரசியல் விதிகளை தாண்டிய சமூக வலைதளங்களில் திமுகவை தாவேக எதிர்கொள்வதாக கூறப்படுகிறது. எனவேதான் திமுக புதுமையான எதிரியை சந்தித்திருப்பதாக சொல்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.